நான் வந்து அட்வொகேட் உயர்நீதிமன்றத்தில் நான் வந்து அட்வொகேட்டாக பணியாற்றி வருகிறேன். என்னோட கிளைண்ட் வந்து தம்பி தாஜுதீன். கௌதம் என்ற நபர் வந்து 10க்கும் மேற்பட்ட நபர்களை அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தொங்கை அண்ணனின் பெயரை உபயோகித்து ஏமாற்றி வருகிறார். தாஜுதீன் தம்பியிடம் ரூபாய் 3,02,000 ஆன்லைன் ஜிபே மூலமாக 2024 நவம்பர் மாதம் முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரை வாங்கியுள்ளார். 3,02,000 அந்த பணத்தை திரும்பி தருவதாக கூறி பல நாட்களாக பல மாதங்களாக அலைய வைத்து வருகின்றார். இந்த கோயம்பேடு லான்சன் டொயோட்டோவில் இதுக்கு முன்பு அவர் பணியாற்றி வந்தார் கௌதம் என்ற நபர். இப்பொழுது கோயம்பேடில் வசித்து வருவதாக நமக்கு தகவல் தெரிவித்து உள்ளது. இது சம்பந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தாஜுதீன் கமிஷனர் ஆஃபீஸில் 19ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து கமிஷனர் பரிந்துரைத்து K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாரணைக்கு சனிக்கிழமை முன்னாடி சனிக்கிழமை விசாரணைக்கு வந்திருக்கு. அதை வந்து விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நபர் வந்து நம்ம தாஜுதீன் நம்ம கிளைண்ட் வந்து 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வந்து ஏமாத்திருக்காரு. இது இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்டையும் 30,000 40,000 10க்கும் மேற்பட்ட நபரை ஏமாத்திருக்காரு. தாஜுதீன்ட்ட என்ன உறுதி அளிச்சிருக்காரு அப்படின்னா, நான் வந்து PW டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன், இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நேரடியாக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. இதுக்கு வந்து அரசாங்க எக்ஸாம் எதுவுமே வேணாம், நேரடியாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. அவர் வந்து கோயம்பேடில் தான் வசித்து வருவதாக தகவல் இருக்குது. நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த ரூபாய் 3,02,000 வந்து காவல்துறை மீட்டு தரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற யாருமே இனிமேல் ஏமாறக்கூடாது, கௌதம்னால பாதிக்கப்படக்கூடாது. இது வந்து நமக்கு காவல்துறை வந்து உறுதியளித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.